ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஹோல்சேல் கடையை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மொத்த விலை கடை அப்படின்றதுனால இன்றைக்காவது நமக்கு க்ராசரி வந்து பல்காக தேவைப்படுற டைமில் இந்த கடையில் போய் வாங்கி வச்சுக்கலாம். இந்த கடைக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மெம்பர்ஷிப் இருக்கணும். மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் இந்த கடைக்குள்ளே அலவுடு. நான் கார்ட் எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய கார்ட்டாக இருக்குது அப்படின்னு. நார்மல் கடைகளில் இருக்கிற கார்ட்டை விட இந்த கார்ட் வந்து கொஞ்சம் பெருசு. ஏன்னா இங்கே வந்து ஹோல்சேல் இல்லையா, நம்ம எல்லாமே பல்காக தான் வாங்குவோம். அதனால இங்கே இந்த கார்ட்டுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக தான் இருக்குது. நம்ம இப்போ இந்த கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இந்த கடையை பற்றி ஒரு சில ஃபன் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாமா? இந்த கடை வந்து 1976 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்து 48 வருஷம் ஆயிருக்கு. இந்த கடையை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த கடை எங்கேயுமே அட்வர்டைஸ் பண்ணவே மாட்டாங்க. யூஎஸ் மட்டும் இல்லை, மற்ற எந்த நாடுகள்லையுமே நம்மளால் காஸ்கோ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கவே முடியாது. அதுக்கு பதிலாக இந்த கடை வந்து நம்மக்கிட்ட வாங்குகிற லாயல் கஸ்டமர்ஸ் வாய் வழியாக நமக்கு கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டே போதும் அப்படின்னு தீர்க்கமாக நம்பக்கூடிய ஒரு கம்பெனி தான் காஸ்கோ. இந்த கடை வந்து உலகத்திலேயே மொத்தம் 14 கண்ட்ரீஸில் இருக்குது. யூஎஸ், கனடா, மெக்சிகோ, ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், இந்த மாதிரி 14 நாடுகளில் இருக்குது. நீங்கள் யாராவது அமெரிக்காவை தவிர வேறு ஏதாவது ஒரு நாட்டில் இருக்க காஸ்கோ விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா அது எந்த நாடு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே இவங்களோட ரிட்டர்ன் பாலிசி தான். எப்போ எந்த பொருள் வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் எந்த கேள்வியுமே கேட்காம அது ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. ஜெனரஸான ரிட்டர்ன் பாலிசி காஸ்கோவில் இருக்குது. காஸ்கோவில் ஜுவல்லரி கூட வச்சுருக்குறாங்க. நம்ம ஊர் மாதிரி ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி கலெக்ஷன் இருக்காது. வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு போடுற மாதிரியான ஜுவல்லரிலாம் இங்கே கிடைக்கும். ரிங்கு, பிரேஸ்லெட்டு, செயின், வாட்ச், இந்த மாதிரியான ஐட்டம்லாம் கிடைக்குது. கோல்டு, பிளாட்டினம், சில்வர், டைமண்ட் இதெல்லாமே கிடைக்குது. என்ன ரேட்டு தான் கொஞ்சம் காஸ்ட்லி, பார்த்து ரசிக்கிறதோட சரி. ஒரு தடவை கூட வாங்கினதில்லை. ஆனால் நான் எப்போவுமே வந்தால் வாங்குகிற ஒரு ஐட்டம் இருக்குது, அதுதான் காஸ்கோவோட ட்ரெஸ்ஸு. இங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்கும். அதனால் எப்போ வந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நான் எடுத்துப்பேன். எனக்கு இப்போ தான் பேபி பிறந்தது இல்லையா, ஸோ அதனால் மம்மி டம்மி அந்த ஹேங்கிங் பெல்லி அப்படின்றது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணி வயிறெல்லாம் குறைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம டைட் லெகின்லாம் போட்டோம்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது, யோகா பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும்ல, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இப்போ வந்து லெகின்ஸ் தான் பார்த்துட்ருக்குறேன். இங்கே சில கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு தடவையும் கலெக்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே ஒரே கலெக்ஷன்ஸ் இருக்காது, ஒரு தடவையும் புதுசாக இருக்கும். அடுத்தது நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சைடு வந்திருக்கோம். நம்ம ஊரில் மார்க்கெட் போகும்போது நம்ம பையை எடுத்துகிட்டு போவோம். எவ்வளோ கிலோ வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வேணுமோ அது நம்மளே எடை போட்டு நம்ம பையில் போட்டுட்டு வருவோம். ஆனால் இங்கே எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளையுமே அவங்க வந்து இண்டிவிஜுவலாக பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. சிலது இப்போ இந்த ஸ்ட்ராபெரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம அதை அப்படியே எடுத்தோம்னா பின்னாடி பார்கோட் இருக்கும், அதில் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம பில் பண்ணிக்கலாம். இதை பாருங்களேன், ஆர்கானிக் சீசர் சாலட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த பேக்கெட்டில் அந்த சாலடுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் ப்ரீமேடாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த ஒரு மக்கள் வந்து அதை வாங்கி அப்படியே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க, சாலட் சாப்பிட்டுப்பாங்க. இது வந்து ஒரு ப்ரீமேட் ஃபுட் ஐட்டம். அதுக்கப்புறம் இங்கே பேக்கெட் போட்டு வச்சுருக்க எல்லாமே வந்து கீரை வகைகள். இங்கே ஸ்பினாச் அப்படின்ற ஒரு வெரைட்டி மட்டும்தான் கிடைக்கும். அதாவது நம்ம ஊரில் பாலக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த வெரைட்டி மட்டும்தான் இங்கே வந்து பிரதானமாக கிடைக்கும். அப்புறம் இந்த ஊர் காய்கறிகளான லெட்டஸ், ஆர்டிச்சோக், கேபேஜ், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இங்க ஆர்கானிக் ஒயிட் மஷ்ரூம் வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிற மஷ்ரூம், க்ளோசர் டு அந்த டேஸ்ட்ல இருக்கும். இது வந்து ஒயிட்லயும் இருக்கு, பிரவுன்லயும் இருக்கு. நான் ஒயிட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன், ரொம்பவே நல்லா இருக்கும். அமெரிக்கால எந்த ஒரு கடையுமே இந்த பேக்கிங் குட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பேக்கரி ஐட்டம், பிரெட் ஐட்டம் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா அமெரிக்க மக்களோட பிரதானமான காலை உணவே இந்த பிரெட் ஐட்டம்ஸ் தான். அதுல இந்த பிரெட், croissant, muffin இதெல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் பல்காக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சீ ஃபுட்ஸ்லையும் இங்கே நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஹோல் மீனாவும் வச்சிருக்காங்க, ஸ்லைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த மாதிரியும், ஃபில்லே அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியும் வச்சிருக்காங்க. நான் வந்து இங்கே திலாப்பியா அப்படின்ற ஒரு வெரைட்டி எடுப்பேன், ஜிலேபி கண்டை. நம்ம ஊர் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்து மீட் வெரைட்டிஸ், சிக்கன், மட்டன், பீஃப், லேம்ப் இது எல்லாமே கிடைக்கும். காஸ்கோ வந்து ஹை குவாலிட்டி பீஃப்க்குனே பேர் போன ஒரு கடை. உலகத்திலேயே மாட்டிறைச்சி அதிகமாக விற்பனை பண்ணுறதுல பெரிய கடை வந்து நம்பர் 1 இருக்கிறது வந்து காஸ்கோ தான். காஸ்கோவோட இந்த டெய்ரி செக்ஷனை வாக்-இன் ரெஃப்ரிஜரேட்டர் ஆர் கோல்ட் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூமோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1 to 4 டிகிரி செல்சியஸ் வரை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து முட்டை, பால் இந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால டெம்பரேச்சர் அதுக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே வந்து மாட்டுப்பால் மட்டும் கிடையாது, ஆல்மண்ட் மில்க், ஓட் மில்க், விப்பிங் க்ரீம், லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் இதெல்லாமே கிடைக்கும். நான் இந்த கடைக்கு வந்தால் மறக்காம வாங்குறது இந்த ஆர்கானிக்
ஆர்கானிக் ஹோல் மில்க் A2 மில்க் அப்படின்ற இந்த ப்ராடக்ட் தான். இங்கே வந்து மில்க் எல்லாமே கேலன் கணக்கில் தான் சொல்லுவாங்க. இந்த ஒரு கார்டன் பாக்ஸை எடுத்தால் அதில் 3 பேக் இருக்கும். ஹாஃப் கேலன் மில்க் இருக்கும். ஸோ மொத்தமாக ஒரு டைம்லேயே 5.5 லிட்டர் பால் வாங்குற மாதிரி இருக்கும் இங்கே எடுத்தோம்னா. ஆனால் அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 2 மாதம் இருக்கும். அதனால 5.5 லிட்டர் அப்படின்றது நமக்கு ஈஸியாக காலி ஆகிடும். அடுத்ததான் நான் ரியானாக்கு டயப்பர் எடுக்கிறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நார்மலாக நீங்கள் அமெரிக்காவில் எந்த கடைகளில் நீங்கள் போய் டயப்பர் எடுத்தாலும் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் காஸ்கோ வந்து ஒரு ஹோல்சேல் அப்படின்றதுனால விலை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இங்கே இருக்க கோல்டு வெதருக்கு டயப்பர் யூஸ் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது. அதனால பல்காக வாங்கி வச்சுக்கிறது எப்போவுமே சேஃப் அண்ட் பெட்டர் ஆப்ஷன். இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த கடையோட அமைப்பு பாருங்களேன், ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இல்லை, ஒரு குடோன் மாதிரி இல்லை, பெருசாக பல்கான திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் மாதிரி இருக்குல்ல. எல்லாமே பல்காக சேல் பண்ணுறதுனால மற்ற கடைகளை விட இந்த கடையோட அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இங்கே வந்து இந்த கர்க்லாண்டுன்னு தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து காஸ்கோவோட ஓன் பிராண்டு. மற்ற பிராண்டை விட இந்த பிராண்ட் வந்து ரிலேட்டிவ்லி ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் நான் எப்போவுமே எடுக்கிறது வந்து ஹகீஸ் பிராண்டு தான். இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் ஜென்ரலாக இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் பிறந்ததுலேருந்தே. ஸோ அதை வந்து ஒன்று எடுத்துட்டேன். இங்கே வந்து கொக்கோகோலா கூட பல்காக தான் வச்சுருக்குறாங்க. 2 லிட்டர் பாட்டில் வச்சுருக்குறாங்க. இதில் நம்ம 1 எடுக்க முடியாது. எடுக்கணும் அப்படின்னா 4 சேர்த்து தான் எடுக்கணும். அதில் யாரோ 1 மட்டும் தனியாக பிரித்து எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களால பில் பண்ண முடியாது. 4 சேர்த்து எடுத்தால் தான் பில் பண்ண முடியும். காஸ்கோ இவங்களுடைய ஃப்ரோசன் செக்ஷனுக்கும் ரொம்பவே ஃபேமஸ். இங்கே வந்து ரெடி டு ஈட் ஃபுட் ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் கூட ஃப்ரோசனாக கிடைக்கும். சிக்கன் பீஸா, சிக்கன் நக்கெட்ஸ் இதெல்லாம் கூட ஃப்ரோசனாக நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம அவனில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். அடுத்ததான் நான் காஸ்கோ வந்தால் மறக்காமல் எடுக்கிற ஐட்டம் வந்து இந்த பட்டர் கொஞ்சம் பல்காக எடுத்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் இந்த வெதருக்கு கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நெய் காய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால பட்டர் கண்டிப்பாக இங்கே வந்தால் எடுப்பேன். இது வந்து சம்மர் ஹாலிடே இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்கூல் ரீஓப்பனிங் டே வரப்போகுது அப்படின்றதுனால கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய புக்ஸ் வச்சுருக்குறாங்க. நம்ம ஏரியாவில் இருக்க காஸ்கோவில் இதெல்லாம் நான் அடிக்கடி பார்த்தது கிடையாது. கொஞ்சம் சீசனல் ஐட்டம் மாதிரி எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நான் பார்த்துருக்குறேன். ஏதாவது ரியானாக்கு வாங்குற மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் கிடைக்குதா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணலாம். கிண்டர் கார்டன் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான புக்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. இந்த புக் பாருங்கள், அனிமல்ஸ் எல்லாம் கற்றுக்கிற மாதிரி சைட்லேயே வந்து சவுண்டும் வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு பேஜாக திருப்ப சைடில் இருந்து சவுண்ட் வரும். நம்ம பேட்டரி போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மற்ற இடங்களில் வாங்கினா இந்த புக் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. ஆனால் காஸ்கோவில் செம்ம டீலில் ரொம்பவே சீப்பாக இந்த புக்கெல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரியானாக்கு டிஸ்னி பிரின்சஸ் ஸ்டோரி புக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆசை. சின்ன வயசில் எனக்கும் என் தம்பிக்கும் எங்கள் அப்பா வந்து டிகே சீரீஸ் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நான் வந்து டிஸ்னி பிரின்சஸ் ஏன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபேண்டசி கதைகள்லாம் குழந்தைங்க கேட்கும் போதும் சரி, அதை வந்து வாசிக்கும் போதும் சரி, அவங்களும் நிறைய விஷயங்கள் அந்த இமேஜின் பண்ணுவாங்க. அவங்களும் அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளேயே போவாங்க. அது மூலயமா அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் ரிசர்ச்சில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதுலேருந்து ஒரு டிஸ்னி பிரின்சஸ் புக்கு ரியானாக்காக எடுத்தாச்சு. காஸ்கோவில் அப்பப்போ இந்த மாதிரி சாம்பிள் கொடுப்பாங்க. இந்த சாம்பிள் நம்ம சாப்பிட்டு பார்த்து இந்த ஐட்டம் நமக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கலாம். இப்போ நான் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ் தான். இது புதுசாக வந்திருக்க ஐட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. ஓரளவுக்கு இன்னைக்கு இந்த கடையை நான் சுற்றி காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். காஸ்கோ பற்றி 1 இல்லை 2 இல்லை 100 வீடியோ போடலாம். இந்த கடை அவ்வளோ பெருசு, பொருட்களும் அவ்வளோ இருக்குது இந்த கடையில். எப்போவுமே நானோட ஹஸ்பண்டும் கடைக்கு வந்தோம் அப்படின்னா செல்ஃப் செக் அவுட்டில் தான் போடுவோம். அதே மாதிரி இன்றைக்கும் செல்ஃப் செக் அவுட்லேயே பில் போட்டாச்சு. பில்லிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது காஸ்கோவோட ஃபுட் கோர்ட் வச்சுருக்காங்க. இந்த ஃபுட் கோர்ட் பற்றி ஒரு ஃபன் ஃபேக்ட்னு சொல்லட்டுமா? 1976 இந்த கடை ஆரம்பித்தாங்கன்னு சொன்னேன்ல, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கடையில் விற்கிற ஹாட் டாக் அண்ட் பீட்சாவோட ரேட் வந்து மாறவே இல்லை. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் $1 தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வந்து $1 அப்படின்றது வந்து ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் இந்த ஐட்டம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான். ஏன்னா $1 எங்கேயுமே வந்து பீட்சா ஹாட் டாக்லாம் வாங்கவே முடியாது. நான் எப்போவுமே இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தால் ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுவேன். அது என்னோட பர்சனல் ஃபேவரட். சம்டைம்ஸ் வந்து பீட்சா கூட ஆர்டர் பண்ணுறது உண்டு. இங்கே வந்து ஐட்டம்ஸோட விலை ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால கூட்டமும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அதிகமாக இருக்கும்.
ஓகேங்க. இன்னைக்கு நான் காஸ்ட்கோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த கடையில ஒரு 40% தான் இன்னைக்கு என்னால கவர் பண்ண முடிஞ்சது. இந்த கடை வந்து அவ்ளோ பெருசு. இந்த கடையோட பார்ட் 2, பார்ட் 3 இன்னும் பார்க்காத நெறைய இடங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயமா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் vlog-ஓட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். Until then, bye bye.